ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் வந்து சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கூலுக்கு நேற்றுக்கு நல்ல மழை வேறு. அதுக்கு பிறகு ஒரு 25-26 சாப்பாடு எல்லோரும் கொடுத்திட்டு வீட்டுக்கு வந்தோம். எதுக்குன்னு சொன்னான்னா, நம்ம வந்து கொடுக்குறதே நாங்கள் போன வாட்டி கொடுத்ததே வீடியோ எடுத்தோம்மா. வீடியோ எடுத்து நான் போடலை. வீடியோ எடுத்த நேரமாக சொன்னோம், ஒருத்தவங்களுக்கு சாப்பாடாக எது வாங்கி கொடுத்தாலும் அதை வீடியோ எடுக்கக்கூடாது, அது கொடுத்த பலனை இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையங்க சொன்னோவு. நிறையங்க இல்லை, கொடுத்தவங்க சொன்னோவு கொடுத்திண்டு அந்த அவங்க வந்து எங்கிட்ட சொன்னோம். அதனால நாங்கள் வீடியோ எடுக்கலை, வீட்டில் இது பண்ணதோட முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து காலையில் வந்து என்ன சாப்பாடுன்னு சொன்னான்னா பிரியாணி. மதியம் வந்து ஸ்கூலுக்கு லஞ்சு என்னான்னு சொன்னான்னா சோறு, அப்புறம் ரசம், மீன் இருக்குல்ல, மீனை வந்து வெட்ட வச்சிருக்கு பொரிச்சலான்னு சொல்லிட்டு. உருளைக்கிழங்கு இருக்குல்ல அதையும் பொரிச்சிட்டு இன்றைக்கி சூப்பரான உருளைக்கிழங்கு ரசம் மீன் வச்சு பொரியல் வச்சு சோறு இன்றைக்கி ஸ்கூலுக்கு. இவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு. வாங்க வீடியோக்குள்ளே. மீன் இன்னும் வெட்டச்சாச்சு. ரசத்துக்கு மசாலா ஆட்டி, ரசத்துக்கு வெங்காயம், அப்புறம் வந்து கடுகு, மிளகு, அப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாமே வெந்தது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு, மசாலா நம்ம வந்து ஆட்டு வச்ச மசாலாவை வந்து தட்டி கொஞ்சம் வதக்கிட்டு, புளியும் கரைச்சி விற்று தேவையான அளவு தண்ணி உப்பெல்லாம் போட்டுட்டு கொதிக்கும். ரசத்தை எப்போவுமே கொதிச்சு முன்னே இறக்கணும், அப்போ தான் செம சூப்பராக இருக்கும். காலையிலேயே கருவாடு வாங்கணும் வந்திருக்காங்க. மீன் வந்து தடவை வச்சியாச்சு. இஞ்சி பூண்டு, மிளகு பொடி, மல்லிப்பொடி, ஜீரக பொடி, அப்புறம் வந்து பெப்பர் பொடி எல்லாம் போட்டு தடவை வச்சாச்சு. மீனை இது பொரிச்ச வேண்டியதுதான். இப்போ மீன் பொரிஞ்சுன்றதுக்கு ரசம் வந்து காஞ்சியாச்சு. இப்போ எல்லா சாப்பாடும் ரெடி ஆகிட்டு என்னென்ன சாப்பாடு சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பொன்னி அரிசி சோறு, அப்புறம் வந்து ரசம், சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து பிரியாணி, உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சுருக்கி, பொரிச்ச வரலாம் கரைச்சி வச்சுருக்கேன், மீன் பொரிச்சு வச்சுருக்கேன், அப்புறம் வந்து பொருந்துருக்கு மீன். இப்போ வந்து சாப்பாடு வைக்கலாம் ஸ்கூலுக்கு. 2 பேருக்கும் சாப்பாடு வைக்கலாம். ஃபஸ்ட்டு சோறு வச்சு அப்புறம் வந்து ஆளுக்கு ஒரு தொண்டு பொரிச்ச மீன் வைக்கலாம். அவங்க எப்படி சாப்பிட போகிறான்னு எனக்கே தெரியல. அடுத்து பொட்டோட்டோ, 2 பேருக்கும் பொட்டோட்டோ வைக்கலாம். இவ்வளோதான் இன்றைக்கி. ரசம் வச்சாச்சு. இவ்வளோதான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு அவங்களுக்கு சாப்பாடு. எனக்கு இதான் இன்றைக்கி மதிய சாப்பாடு. காலையில் அவங்களுக்கு வந்து பிரியாணியும் ரோஸ்ட்டும். இப்போ தான் அயன் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கி. இப்போ சாப்பாடு அள்ளு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு டக்குன்னு விட வேண்டியதுதான் சீக்கிரம். இப்போ 2 பேரையும் ஸ்கூல் கூட்டிகிட்டு வரலாம். ஓகே, உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். வா மிதுன்.